இருந்து அது அணு அளவு அது சிறியதாக இருந்தாலும் சரி, நான் என்ன செஞ்சிட மாட்டேன், நீ சின்ன ஒரு காரியம் தானே இவன் செஞ்சிருக்கான் என்பதாக அந்த அடியானை நான் விட்டுற மாட்டேன். நற்செயலுடைய பிரதிபலனை அல்லாஹ் அணு அளவு கூட குறை வைக்க மாட்டான். ஒரு நன்மைக்கு பல மடங்கு நன்மைகளாக அல்லாஹ் உயர்த்தி தரான். அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அந்த கருணையினுடைய குணம், கருணையுடைய அடையாளம் சொல்றாங்க. அதில் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அடியார்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கு பகரமாக அல்லாஹு தாலா அந்த செயலுக்கு மட்டும் நன்மையை வழங்குவதில்லை, அதில் இருந்து அல்லாஹு தாலா பல மடங்கு உயர்த்துவதாகவும் இந்த அந்நிசாவினுடைய 40வது வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அது மட்டுமல்லாமல் மறுமை நாளையில மீசான் அப்படிங்கிற ஒரு தராசு இருக்கும். மறுமை நாளையில அந்த மீசான் என்று சொல்லக்கூடிய அந்த தராசை கொண்டுதான் ஒவ்வொரு அடியாருடைய நன்மைகளை அல்லாஹ் அங்க நிறுவ செய்வான். அப்போ மறுமை நாளில் நம்முடைய தராசை சரியான முறையில் நிறுவுவதும் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதில் நம்ம குறை செய்ய மாட்டோம் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் மற்றொரு வசனத்தின் வாயிலாக அங்க பேசுறான். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஏன்னா ஒரு அடியானினுடைய நன்மை எவ்வளவு பெரியது, அவர் செய்த பாவம் எவ்வளவு பெரியது என்பதை நாளை மறுமை நாளையில இந்த மீசானுடைய தராசை கொண்டுதான் அல்லாஹ் நிறுவுவான் என்பதாக சொல்கின்றார். இப்ப இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கலிமத்தானி கஃபீஃபத்தானி அலல் லிசான், இரண்டு வார்த்தைகள், அந்த 2 வார்த்தைகள் உங்களுடைய நாவிற்கு மிகவும் எளிதானது என்பதாக சொல்றாங்க. 2 வார்த்தை தான், அந்த 2 வார்த்தைகள் உங்களுடைய நாவுக்கு எளிதானது. அப்பனா என்ன செய்யலாம், அது ரொம்ப இலகுவாக அதை ஓதிடலாம், அதை ரொம்ப இலகுவாக நாம் அதை சொல்லிட முடியும் என்பதை பற்றி சொல்றாங்க. அது என்ன வார்த்தை? அது மட்டுமல்லாமல் சகீலத்தானி ஃபில் மீசான், மறுமை நாளையில மீசானுடைய தராசில் அது மிகவும் கனமானதாக இருக்கும். யாருடைய மீசானுடைய தராசை நிர்ணயம் செய்யும் பொழுது யாருடைய நன்மை அதிகமாக கனமாக இருக்குதோ நிச்சயமாக அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றானா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் நாளை மறுமை நாளையில மீசானும் என்னும் தராசுல நாம நிறுவுவோம். அதுல கொஞ்சம் கூட அந்த அளவுல நம்ம குறை வைக்க மாட்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த மீசானுடைய தராசை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அது மறுமை நாளையில மிகவும் கனமானது என்பதாக சொல்றாங்க. அப்ப 2 வார்த்தைகள் இருக்குது, அது உங்க நாவுக்கு ரொம்ப எளிமையானதாக இருக்கும். மறுமையில் மீசானுடைய தராசி அதை நிரப்பிவிடும் என்பதாக சொல்லிட்டு அந்த 2 வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அது மட்டும் பண்ணாமல் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ் அளவற்ற அருளாளனின் அன்பை பெற்று தரக்கூடிய ஒரு வார்த்தை. 3 சிறப்புகளை சொல்றாங்க. நாவுக்கு ரொம்ப எளிதானது, அது 2 வார்த்தை. மறுமை நாளில் மீசானுடைய தராசி அது கனமாக ஆக்கிடும். ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அன்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். அத்தகைய 2 வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் என்று சொல்லக்கூடிய இந்த 2 வார்த்தை என்ன செஞ்சிடும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரும், மீசானுடைய தராசை கனமானதாக ஆக்கிடும். அது நாவுக்கு சொல்வது ரொம்ப எளிதானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இதை எவர் அதிகமாக ஓதுறாரோ இவருடைய இவருடைய நன்மையினுடைய அந்த கனம் மீசானுடைய தராசுல உயர்வானதாக இருக்கும். கண்ணியமிக்க என்னுடைய இறைவன் தூய்மையானவன், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, கண்ணியமிக்க என்னுடைய இறைவன் தூய்மையானவன், அவனை நான் துதிக்கிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், நிச்சயமாக அவனையே நான் போற்றுகிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வே மிகவும் தூயவன் என்பதாக இதற்கு பொருள். அப்ப இதை ஓதுவதன் மூலமாக எந்த மீசானுடைய தராசுல நன்மையை நிலுவையில் செய்யும் பொழுது நான் குறை வைக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொன்னானோ அந்த மீசானுடைய தராசை இந்த திக்ருகள், இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ருகள் நிரப்பிவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். புகாரில 6406வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகும். 2வது அல்லாஹ் சொல்றான், நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள், அந்த நன்மைகள் அது ரொம்ப குறைவானதாக இருந்தாலும் அதுக்கு பகரமாக நான் குறையில்லாமல் உங்களுக்கு நான் சன்மானத்தை வழங்குவேன்,
அந்த நன்மையை நான் பல மடமாக உயர்த்துவேன் என்பதாக அல்லாஹ் சொல்றானே, அதே ஒரு நன்மையான காரியத்தை ஒருவர் பெருமைக்காக வேண்டி செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னான், அல்லது தான் என்று சொல்லக்கூடிய அகந்தையில ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை பண்றார், அவர் செய்வது புகழுக்கு பெருமைக்கு நான் தான் என்று சொல்லக்கூடிய அகந்தை, இந்த மூன்று காரியத்திற்காக வேண்டி ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அதற்கும் அல்லாஹ் அவருக்கு ஒரு சிறப்பு வழங்குவான். என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, அவர் செய்த அந்த நன்மையான காரியத்திற்கு இந்த உலகத்திலேயே அவருக்கு என்ன செஞ்சிருவான், அதனுடைய பிரதிபலனை அல்லாஹ் கொடுத்துருவான். என்ன நோக்கத்துக்கு செஞ்சாரோ, தன்னை பெருமையாக காண்பித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர் செஞ்சாருன்னா அதற்கான பெருமையை அந்த மக்களிடத்தில் அவருக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். தான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய அகந்தையில செஞ்சார் அப்படின்னு சொன்னா ஒரு நன்மையான காரியத்தை, உண்மையாலே இவர் ரொம்ப பெரிய ஆள் தான்ப்பா அப்படின்னு இவர் காதுபடியே 4 பேர் பேசக்கூடிய அளவிற்கு அந்த பெருமையை, அந்த அகந்தைக்கு உண்டான அந்த பெருமையை அல்லாஹ் அவர் கொடுத்துருவான். புகழுக்காக வேண்டி ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சார் அப்படின்னு சொன்னா உலகத்துல வாழும் பொழுது அவரை மக்கள் எல்லாம் புகழக்கூடிய அளவிற்கு புகழ்ச்சி அல்லாஹ் கொடுத்துருவான். ஆனால் மறுமை நாளையில எந்த விதமான சிறப்புகளையும் அவர் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மாமின் ஷையின் அஸ்கலு ஃபில் மீசானி மின் ஹுஸ்னில் குலுகி, மறுமை நாளில் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய மீசானுடைய தராசை நிரப்புவது என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய அழகிய குணம்தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. திருமதியில 2002வது ஹதீஸாக இது பதிவாகும். அப்போ அகந்தை, பெருமை, அது மட்டுமல்லாமல் அகந்தை, பெருமை, இந்த ரெண்டும் இல்லாத ஒரு செயலை, ஒரு நல்ல செயலை மட்டும்தான் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ஒருவற்ற இந்த 2 குணமும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அகந்தை கொண்டவராக பெருமை கொண்டவராக அவர் இருந்தாருன்னா நற்பண்புகளை விட்டு அவர் தூரமாக்கப்படுறாரு. அப்ப யாரிடத்தில் நற்பண்புகள் இல்லையோ அவருடைய மீசானுடைய தராசை நிரப்ப முடியாது. ஒருவருடைய மீசானுடைய தராசை கனமாக ஆக்கி வைப்பது அவருடைய நற்குணம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் அணுவளவும் குறை செய்ய மாட்டான். இதே வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யظلم மிஸ்கால தர்ரத்தின் வ இன் தகு ஹஸனத்துன் யுதாஇஃபுஹா வ யுத்தி மின் லதுன்ஹு அஜ்ரன் அலீமா. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான செயலுக்கு உண்டான பிரதிபலன் அதனுடைய பிரயோஜனத்தில் நான் குறைய வைக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு மாபெரும் சன்மானத்தை நான் வழங்குவேங்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய கருணையில சம்பந்தப்பட்டது. என்ன அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடியான் ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு என்ன வழங்குறானா, முதல் விஷயம் அந்த நன்மைக்கு பகரமாக ஒரு நன்மையை செஞ்சா ஒரு நன்மை தானே கொடுக்கணும். ஆனா அல்லாஹ் அப்படி செய்யல. ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்தால் அவருக்கு அந்த ஒரு நன்மையான செயலுக்கு பகரமாக 10 நன்மைகளை அல்லாஹ் வழங்குறான். இல்லை அப்படின்னு சொன்னா அவர் மீது அல்லாஹ் கருணை கொண்டால் அந்த 10லிருந்து அது 700 மடங்காக அதிகமாக பெருக்கி அதை பதிவு செய்யுமாறு மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளையிறான். ஒரு அடியான ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சா அந்த நன்மையான செயலுக்கு முதலாக அவருக்கு கிடைப்பது 10 நன்மை, அது கிடைச்சிடும். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், அவர் மீது அல்லாஹ் கருணை கொண்டார். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு துஆகளிலுமே அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறதை விட முதல்ல அல்லாஹ்ட்ட நீங்கள் அவருடைய கருணையை கேளுங்கள் என்பதாக சொல்வார். நம்ம என்னென்னமோ கேட்போம், இதெல்லாம் கேட்பதை விட அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் எதை கேட்கணும்னா, யா அல்லாஹ் உன்னுடைய கருணையை எனக்கு கொடு. ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கருணை ஒரு அடியானுக்கு கிடைச்சிருச்சுன்னா எல்லாவற்றையுமே அல்லாஹ் கொடுத்துருவான். இம்மைக்கு மறுமைக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையை ஃபுல்லாக அல்லாஹ் கொடுத்துருவான். அதை தான் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு நன்மைக்கு பகரமாக 10 நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். ஆனால் அல்லாஹ் அந்த அடியானின் மீது கருணை கொண்டு விட்டான் என்று சொன்னால் அதை 700 மடங்காக பெருக்கி பதிவு செய்யுமாறு மடக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் நன்மை தீமையை தெளிவுபடுத்திட்டான். அதுல எந்த சந்தேகத்துக்கும் வேலை இல்லை. நன்மைனா என்ன, தீமைனா என்னங்கிறத அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டான். ஒருவர் நன்மையை செய்ய எண்ணுகிறார், ஆனால் அதை அவர் செய்யலை. ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை, ஒரு நல்ல காரியத்தை செய்யணும் மனசுல எண்ணுறாரு, ஆனால் அதை அவர் செய்யவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதை அவர் செய்யாவிட்டாலும் அதை நன்மையாக பதிவு செய்யுமாறு மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். யானியான் மனசுல நினைச்சான், ஆனா அவனை செய்யாட்டியும் பரவாயில்ல,
அவன் நினைத்ததற்கு அவனுக்கு நன்மையை பதிவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ஒருவேளை அந்த நன்மையான காரியத்தை எதை மனசுல நினைச்சாரோ அதை அவர் செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு எல்லாம் வல்ல இறைவன் 10 முதல் 700 மடங்கு வரை நன்மையாக பதிவு செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அதே போன்று ஒரு அடியான் ஒரு தீமையான காரியத்தை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறார், செய்யணும் மனசுல நினைக்கிறார், அல்லாஹ்விற்காக வேண்டி அதை செய்யாமல் விட்டார். இது பாவமான காரியமா இருக்கு. நவுது பில்லாஹ் மின்ஹா, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், நம்ம இந்த பாவத்தை செய்ய வேணாம்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டுட்டார் அப்படின்னு சொன்னா எல்லாம் வல்ல இறைவன் அவர் அந்த தீமையை அல்லாஹ்விற்காக வேண்டி விட்ட காரணத்திற்காக வேண்டி அவருக்கு நன்மையை பதிவு செய்யுமாறு அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிடுகின்றான். ஒருவேளை அவர் அந்த பாவமான காரியத்தை செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கட்டளையிடுறான், அவர் செய்த அந்த ஒரு பாவத்திற்கு ஒரு தீமையை மட்டும் எழுதுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். மேல ஒரு நன்மை செய்தால் அதை 10 மடங்காக 700 மடங்காக உயர்த்தக்கூடிய இறைவன் ஒரு தீமையை செய்தால் ஒரு தீமைக்கு ஒரு தீமையை மட்டுமே நீங்க எழுதுங்க, அதுவும் அவன் மன்னிப்பு கேட்கிற வரைக்கும். ஒருவேளை அந்த பாவமான காரியத்தை செஞ்சதுக்கு பகரமாக அவர் மன்னிப்பு கேட்டுட்டாலும் அல்லது அந்த பாவத்திற்கு பிறகு வேற ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சிட்டாலோ இதற்கு பகரமாக அந்த நன்மையையும் அல்லாஹ் முற்றிலும் அழிக்க செய்து விடுவான். இதுதான் அல்லாஹ்வுடைய கருணையில் உயர்ந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம்ல 131வது இலக்கமாக இந்த ஹதீஸ் பதிவாகிறத பார்க்கிறோம். இந்த சூரா நிசாவினுடைய இந்த 40வது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியும் அதுதான். இன்னல்லாஹ லா யத்லிமு மிஸ்கால தர்ரத்தின், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு அணு அளவு கூட குறை வைக்க மாட்டான். ஒயின் தக்கு ஹசனத்தன், நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல், அந்த நன்மையான செயல் அணு அளவு சிறியதாக இருந்தாலும் யுதாயிஃபுஹா வ யுத்தி மின் லதுன்ஹு அஜ்ரன் அலீமா, அதனை பன்மடங்காக ஆக்கி தன்னிடம் இருந்து மாபெரும் சன்மானத்தை அல்லாஹ் வழங்குவான் என்பதாக ஒரு நன்மையான காரியத்திற்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய கூலி என்ன, அல்லாஹ் அது அந்த அடியானுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த சிறப்பு என்ன என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்கின்றான். எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நன்மையான செயல்களுக்கும் அவனுடைய கருணையை கொண்டு அதற்கு பகரமாக பன்மடங்கு அந்த நற்கூலிகளை பெறக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாய் தரவான அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.